வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம டெலிகிராம் குரூப்லேயே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் வீடியோ பேக்ரவுண்ட் வீடியோ உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடே ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு இப்போ அந்த வீடியோவை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிட்டு பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்து அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 30 கொடுத்துருங்க. 30 கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த கலரை சேஞ்ச் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து புல்லட் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன், கேடிஎம் பைக் 2 பிஎன்ஜியுமே கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜஸ் தேவையோ நீங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இதெல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் பைக்கை வந்து அலைட்மெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணணும் அப்படின்னா கூட லைட்டாக அந்த மாதிரி ஜூம் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக செட் பண்ணிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆட் பண்ண ஃபோட்டோஸோட சைஸை கூட இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஸோ மேலே ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய கைன்மாஸ்டரில் வந்து டெக்ஸ்ட் ஒர்க் ஆகாதனால நான் வந்து பிக்சல் லேப் அப்ளிகேஷனில் பிஎன்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கைன்மாஸ்டரில் டெக்ஸ்ட்டு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதிலேயே டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க என்ன டெக்ஸ்ட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ. ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பைக் லவர் அஜித் குமார் அப்படின்னு வந்து டைப் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் என்ன டைப் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கரெக்டாக மேலே கார்னரில் அந்த மாதிரி சென்டரில் வந்து செட் பண்ணுங்கள். செட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஓவர்லே ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட அது செட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வந்து கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து அதோட மெர்ஜ் ஆகிடும். இப்போ அந்த டெக்ஸ்ட்டுடைய டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நல்லா ஜூம் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவே செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக் ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த பேக்ரவுண்ட் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் இப்போ கடைசியாக வந்து பேக்ரவுண்ட்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட இப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ சேஞ்ச் பண்ணனா கூட என்ன பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்ட்ஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே பண்ணிவிடுங்க. வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணலாம். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம சூப்பராகவே மேக் பண்ணியாச்சு. இப்போ நாம் ஆட் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஓவரால் அனிமேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். உங்களுக்கு டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிராஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேஷன்லேயே ஷோ ஆகும். ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு மட்டும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக்
பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.